ஸ்பெஷலான கிஃப்ட்னு சொன்னால் மிக்கிட்டதுக்கு பாருங்க. மிக்கி ஒரு பப்பி ஒன்று வச்சிருக்கிறாரு. இப்போ என்னென்னு சொன்னால் வெளிநாடுகளில் அம்மா தன்னோட மகனுக்கு இந்த சர்ப்ரைஸை செய்கிறாங்க. இந்த இதனை பிறந்த நாள். இப்போ இந்த மகன் கேட்ட இந்த பப்பியும் அடுத்தது சில கிஃப்ட்டுகளும் இருக்குது, அதெல்லாம் கொண்டு கொடுப்போம். வருஷமும் உன்னோட இருக்க மாட்டேன், அடுத்த வருஷம் உன்னோட இருக்க மாட்டேன். சந்தோஷமா இரு, நல்லா பாரு. அம்மா ஏதாச்சும் உனக்கு தப்பா பேசுறா மன்னிச்சு கொள்ளு. தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கு வணக்கம். இன்றைய தினம் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக வாகரைக்கு தான் வந்திருக்கிறேன். கையில் ஒரு கேக் இருக்குது, அடுத்தது இப்போ சில கிஃப்ட்டுகளும் இருக்குது, அதெல்லாம் கொண்டு கொடுப்போம். ஸ்பெஷலான கிஃப்ட்னு சொன்னால் மிக்கிட்டதுக்கு பாருங்கள். மிக்கி ஒரு பப்பி ஒன்று வச்சிருக்கிறாரு. இப்போ என்னென்னு சொன்னால் வெளிநாடுகளில் அம்மா தன்னோட மகனுக்கு இந்த சர்ப்ரைஸை செய்கிறாங்க. இந்த இதனை பிறந்த நாள். இப்போ இந்த மகன் கேட்ட இந்த பப்பியும் அடுத்தது சில கிஃப்ட்டுகளும் இருக்குது, அதெல்லாம் கொண்டு கொடுப்போம். ஓகேங்க, உங்களுக்கும் நாங்கள் வந்து சர்ப்ரைஸ் பண்ணி தரணும்னு சொன்னால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 075 65 91 125. வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். சர்ப்ரைஸை யாரு செய்திருப்பா சொல்லுங்க பாப்போம். அம்மா. இப்போ பப்பி அம்மாட்ட கேட்டதால இப்போ பப்பி வந்துருக்கு, அதனால கன்ஃபார்ம் ஆயிட்டேன்னு இந்த சர்ப்ரைஸை அம்மா தான் செய்தேன். இப்போ அம்மா சர்ப்ரைஸ் செய்தது எதிர்பார்த்தீங்களா? அப்படி சர்ப்ரைஸ் பண்ணுவாண்டு எதிர்பார்க்கல. அடுத்தது தம்பிக்கு ஒரு சாக்லேட் பொக்கே வந்துருக்கு. இந்த அம்மிக்கு கொடுங்க. சரி, ஒரு சாக்லேட் பொக்கே உண்டு. சரி, சாக்லேட் பிடிக்குமா? சாக்லேட் பிடிக்குமா? அப்போ என்ன இப்போ சாக்லேட்டுகள் இப்போ சாப்பிடலாம் இப்போ இருக்கு. சரி, இப்போ அடுத்தது வேற என்ன அம்மாட்ட கேட்ட நீங்க? வேற ஒன்றும் கேட்கலையா? பப்பி தானா வேணுமெண்டு? சரி, இதை பிரிச்சு பாருங்க. உடுப்பு வந்திருக்கேன்னு. இப்போ தம்பிக்கு ஒரு டிஷர்ட்டும் அடுத்தது ஒரு ட்ரௌசரும். சரி, அப்போ தம்பிக்கு பர்த்டே உடுப்பும் வந்திருக்கு. தம்பி எதிர்பார்க்கலன்னு அம்மா அப்படி செய்வாண்டு. சரி, அடுத்தது இதையும் பிரிச்சு பாருங்களா. சரி, அப்போ அடுத்தது இது கேட்டதா? ஷூ கேட்டதா? அப்போ தம்பிக்கு ஷூ வந்திருக்கு. ஆனால் அப்போ நான் கேட்கல, அம்மாட்ட ஒன்று கேட்கலன்னு சொன்னீங்க. அப்போ நீங்கள் கேட்டதெல்லாம் அம்மா வாங்கி எங்கள்கிட்ட தந்துருக்கிறா. சரியா? இதெல்லாம் கேட்டதானே? சரி, இப்போ அடுத்தது தம்பி கேட்ட அந்த பப்பியும் அடுத்தது உடுப்பு ஷூ கேக் விட்டுருக்கிறோம். சாக்லேட் பொக்கே வந்துருக்கு. அது ஃபோட்டோ ஃப்ரேம் பிரிச்சு பாருங்க, உங்களை வந்திருக்கு. பிரிச்சு பாருங்க. சரி, ஹாப்பி பர்த்டே என்ற ஃபோட்டோ. இது யாரு? தங்கச்சி. இது ரெண்டு நீங்க. இதாரு? அம்மா. அப்ப தங்கச்சியும் நீங்களும் அம்மாவும் இருக்கிற ஒரு போட்டோ வந்துடு. ஹாப்பி பர்த்டேண்டு. சரியா? இப்ப பிடிச்சிருக்கு தானே ஃபோட்டோ ஃப்ரேம்? இப்ப இப்படி ஸ்பெஷலாக இன்றைய பர்த்டே இப்போ ஸ்பெஷலாகி அம்மாவுக்கு இப்போ நீங்க என்ன சொல்ல போறீங்க? நன்றி. நன்றி மட்டும்தான். என்னடாப்பா அது? உங்களோட அம்மா இப்போ வெளிநாடுல இருந்து இப்போ மகனுக்கு பக்கத்துல இல்லைன்னு இப்போ எவ்வளவு செய்யறாங்க தானே. அப்ப வடிவா அம்மாவுக்கு நன்றி மட்டும் இல்லாம சில வார்த்தையை சொல்லணும். எத்தனை வருஷம் அம்மா பக்கத்துல இல்ல? எத்தனை வருஷம் இல்ல? 5 வருஷமா பக்கத்துல இல்ல. பாருங்க, இப்ப 5 வருஷம். அப்ப என்ன சொல்ல போறீங்க அம்மாக்கு? இப்ப ஒவ்வொரு வருஷமும் செய்தவையா பர்த்டே இல்ல. அப்ப இந்த வருஷம் தம்பிக்கு கட்டாயமா செய்யணும்ன்றதுக்காக
செய்திருக்கிறாங்க. என்ன சொல்ல போறீங்க? லைன்ல இருக்கிறாவா? தாங்க. இப்போ நாங்கள் வீடியோ எடுக்க வேண்டியெல்லாம் பார்க்க தேவையில்ல. உங்களோட அம்மாட்ட நீங்களே கதைக்கணும். உங்களோட அம்மா சொல்லல தானே? ம் ம் உங்களோட அம்மாட்ட நீங்களே கதைங்க. ம் பாய் சொல்லுது. பாய். மட்டும்தான் கொண்டாடி இருக்கேன். ஒரு பிறந்த நாளுக்கு நான் இருக்கல. நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். வாழ்க்கையில எதுவும் இப்போ சந்தோஷமா இருக்கணும். எல்லா சந்தோஷத்திலையும் நான் கூட இருக்கவங்களுக்கு என்ன வேணாலும் எனக்கு தெரியுது. நான் தருவேன். வார்த்தை இல்லைப்பா. உடல் கண்ட பிள்ளைக்கு எல்லாம் இழந்திருக்கேன். இந்த வருஷமும் உன்னோட இருக்க மாட்டேன். அடுத்த வருஷமும் உன்னோட இருக்க மாட்டேன். சந்தோஷமா இரு. நல்லா பாரு. அம்மா ஏதாச்சும் உனக்கு தப்பா பேசுறா மன்னிச்சு கொள்ளு. சரி, என்ன தம்பி? ஹலோ தம்பி, குடிஞ்சபடியா இது வந்துருக்காரு. இங்க பாருங்க, இங்க தம்பி அவர் அல்றாரு. என்ன சொல்ல போறிய அம்மாக்கு? அம்மா கதைச்சு கொண்டிருக்கவ தானே? படிப்பு விஷயமா இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே கூட இருப்பேன். அம்மாட்ட இருந்து சொல்ல போறீங்க? சரி, சந்தோஷமா இருக்க வேண்டும். நம்ம வேலை செய்து இருக்கோ, நம்ம வேலை செய்யறவ போல அம்மாக்கு ஒண்ணும் சொல்லலையா? அது குடிஞ்ச முடிச்சுட்டு சொல்றாரு. சரிப்பா, அம்மாக்கு பொண்ணு சொல்ல எங்க வருது? திரும்பி வா, ஏதாவது வார்த்தை வருது இல்லையா? ஒண்ணும் வருது இல்லையா வார்த்தை? சரி, அப்ப தம்பி இப்ப அம்மாக்கு நன்றின்னு. சரி, அப்ப அவரு பேசுவாரு போல இப்ப அம்மாவோட. இப்ப வீடியோன்றதால பேசுறாரு தெரியல. இப்படித்தானே? ஒண்ணு செய்யல தானே, தம்பதிக்கு மட்டும் தானே செஞ்சேன். எனக்கு ஒண்ணு செய்யலன்னு சொன்னேன். பிறந்த நாள் அவருக்கு செய்யலையா மாமான்னு சொல்லி என்னோட சந்தோஷம். இப்ப சந்தோஷமா? சரி, அம்மா சொல்லிக்கோ தானே, என்ன இருந்தாலும் அம்மாட்ட கேட்கணும் சொல்லிருக்கிறோம். சரியா? கேட்பீங்களா அம்மாட்ட?